இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்பொழுது சிக்கன் வாங்கவே பயமாக தான் இருக்கு இல்லைங்க. இவர் அவங்களோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் ஆஃப் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு வீட்டுக்கும் போய் பையன்கிட்டையும் கொடுத்துருக்காரு. அவங்க பையன் பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில்ட் ஆயிருக்கு, அதாவது கெட்டு போயிருக்குன்ற விஷயத்த. இவர் உடனே கடைக்கு போய் இந்த மாதிரி சிக்கன் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதமாக பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற பொருள் கெட்டு போயிருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுட் ரிலேட்டட் லாலாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கவங்க ஹரணி அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட்னா நான் போய் நேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்க பயப்படவே தேவையில்லை. நான் கொடுத்துருக்க லிங்க்ல போய் நீங்க ஈஸியா வீட்டில இருந்தே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்க முடியுங்க. அதே மாதிரி அந்த ஃபுட்டை சாப்பிட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களோ இல்லை உங்களுக்கோ ஃபுட் பாய்சனோ இல்லை ஹெல்த்துக்கு வேற எதனா ரிலேட்டடான இஷ்யூஸ் வருது அப்படின்னும் பொழுது அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் பத்தி நீங்க தாராளமாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாயில்டு ஃபுட்டும் அன்ஹைஜீனிக்கான ஃபுட் டெலிவரி பண்ணதுக்காக நீங்க நினைச்சா அவங்க மேல கோர்ட்ல கேஸே ஃபைல் பண்ண முடியுங்க. கன்சூமர் கோர்ட்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்றதுனால உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆச்சுலங்க, அந்த எக்ஸ்பென்ஸும் அது இல்லாமல் உங்களுக்கு மென்டல் ஆகானி ஆகணுக்கும் ஒரு காம்பன்சேஷன் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஹோட்டல்லாம் போய் சாப்பிடும்போது நீங்க என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ.